அப்படி பேசுடா. நீ என்னடா பொசுக்கு பேசுறான்ட்டு. உலகத்தோட மூளை முடுக்கு இண்டி எடுக்கு எல்லா இடத்துக்குமே தெரிஞ்ச பிராண்ட் தாங்க வுட்லாண்டு. வுட்லாண்டுக்கு வந்த சோதனையாங்க இது. ஆன்லைனில் வுட்லாண்ட் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க, ஆஃப்லைனில் சர்வீஸ் பண்ணி தர மாட்டாங்க. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு SNKன்றவர் கமெண்ட் போட்டிருந்தாரு. 3000 ரூபா 4000 ரூபா போட்டு ஒரு ஷூவை செருப்பை வாங்குகிறோம், அதுக்கு சர்வீஸ் கிடையாதாங்க. ஏமா சர்வீஸ் பண்ணி தர மாட்டீங்களாம்மா? இது ஒரு பெரிய பிரச்சனை தாங்க உங்கள்கிட்ட பில் இல்லாத பட்சத்துக்கு. பட் பில் இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வுட்லாண்டோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அந்த மெயிலுக்கு உங்களோட கம்ப்ளைண்ட் ப்ளஸ் இன்வாய்ஸை மெயில் பண்ணிடுங்க, அதை அவங்க ஃபாலோ பண்ணிப்பாங்க. பட் ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இது இவர் மட்டும் கேட்கலைங்க, பர்சனலாகவே என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கேன், என்னப்பா தம்பி வுட்லாண்ட் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. வுட்லாண்டை 2 பஞ்சாயத்து நம்ம தான் முடிச்சுட்ருக்கேன்னா பார்த்துக்கங்களேன். வுட்லாண்ட் ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் அவ்வளோ நுணுக்கமாக யோசிச்சு எந்த விஷயத்துலையும் காம்ப்ரமைஸே ஆகாமல் நமக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் சர்வீஸ்னு வர்றப்போ ஒரு சில இடத்துல அவங்க கோட்டை விட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே அவங்க ரெக்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா வுட்லாண்ட் வேற லெவலுங்க. தெரியுது, நீ மூடு. செத்த நேரம் மரம் இருப்போம். இந்த கிராக்ஸ் இருக்குல்லங்க, என்ன பாடுபடுத்துதுங்க. கிராக்ஸ் எங்கே பார்த்தா கிராக்ஸ், இங்கே பார்த்தா கிராக்ஸ், இங்கே பார்த்தா கிராக்ஸ். விட்டா ஃப்ளைட்டே கூட கிராக்ஸில் பண்ணிடுவாங்க போலங்க. அட இந்த கிராக்ஸ்க்கு என்னப்பான்னு கேட்குறீங்களா? அட எங்கே பார்த்தாலும் தம்பி இந்த கிராக்ஸ்க்கு எப்படி வாங்குறது, இந்த சைஸ் எப்படிப்பா செலக்ட் பண்ணுறது அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. இப்பயும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முடியலங்க. கமெண்ட் போட்டது யாரு? அட நம்ம ஆட்டோக்கார தம்பி, எங்கே அவனை காணா? அவர் என்ன கமெண்ட் போட்டிருந்தாருன்னா, ஆனால் நான் கிராக்ஸ் ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன், எனக்கு சைஸ் இஷ்யூவாக இருக்குது, இதை நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. தெரியலையே. நான் ஏன் தெரிலன்னு சொன்னேன்னா, அட அவர் கிராக்ஸ் எங்கே வாங்கினாரு, கடலை போய் வாங்கினாரா இல்லை ஆன்லைனில் வாங்கினாருன்னா ஒன்றுமே தெரிலங்க. அதாங்க நான் தெரிலன்னு சொன்னேன். அவர் கடையில் வாங்கியிருக்க சான்ஸ் ரொம்பவே கம்மி தான். ஏன்னா அவர் கடையில் வாங்கியிருந்தாருன்னா எப்படி இருந்தாலும் போட்டு பார்த்து வாங்கியிருப்பார், சைஸ் இஷ்யூ அப்போ வந்திருக்காது. பட் கடையில் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா டேரெக்டாக போய் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் நீங்கள் ஆன்லைனில் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. என்னன்னா நீங்கள் அந்த டைம் பீரியட்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு. 10 நாள் இருக்கலாம், 15 நாள் இருக்கலாம், சில டைம்ஸ் 30 நாள் கூட கொடுப்பாங்க. பட் அது ப்ராடக்ட் வந்து வேரியண்ட் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துவாங்க. பட் பிரச்சனை என்னென்னா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான், பார்த்துக்குங்க. வினோத் ப்ரோ, இந்த கிராக்ஸ் ப்ராடக்ட்டை நீங்கள் எங்கே வாங்கினீங்க, எப்போ வாங்கினீங்க, டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோக்கெல்லாம் கமெண்ட் போட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் அந்த இஷ்யூவை என்னன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை உங்களுக்கு ரீசால்வ் பண்ணுறதுக்கு நாங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்ஸ் நம்ம சேனல் நிறைய பேர் போட்டுருந்தாங்க. பட் இதுலேயும் ஒரு முக்கியமான கமெண்ட் என்னென்னா, தம்பி நான் நிறைய நேரம் நின்றுருக்கேன்ப்பா, கால் வலிக்குது, ஏதாச்சும் ஷூ இருந்தால் சொல்கிறியாப்பான்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்துட்டுருக்கு, மறக்காமல் பார்த்துருங்க. அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. இந்த நாங்கள் ₹1 பூ மாதம் கொடுத்தோம், அந்த கதை உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல? சரி, என்கிட்ட போடுறேன், பார்த்துருங்க.